ஓம் நம சிவாய. ருத்ரப்பிரயாகிலிருந்து அருகில் 3 கிலோமீட்டர் அருகில் இந்த கோட்டீஸ்வரர் ஆலயம் மிக அழகாக அமைந்து உள்ளது. ரோட்டிலிருந்து சிறிது தூரம் கீழே இறங்கி நடந்து வர வேண்டும். நன்றாக உள்ளது பாதைகள், சிரமப்படும் அளவுக்கு இல்லை. மலையை ஒட்டினமாறு மிக அழகாக நடந்து வந்து பார்த்தால் சிறிது நூற்றாண்டு முன்பு கட்டின கோவில் போல் இந்த மஞ்சள் நிறத்தில் உள்ள காவி நிறத்தில் உள்ள கோவில் உள்ளது. அதிலிருந்து சிறிது தூரம் கீழே படிக்கட்டு மூலம் இறங்கினால் மிக அழகாக 2 சிகரங்களுக்கு நடுவில் கங்கை ஆர்ப்பரித்து வந்து வலம் சுழித்து செல்லும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக மிக சிறப்பாக உள்ளது. தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் சுவாமிமலை முன்பு திருவலஞ்சுழி என்னும் ஸ்தலத்தில் இதுபோல் காவேரி வலம் சுழித்து செல்வது மிக சிறப்பாக புராணங்களில் தேவாரங்களில் சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. காவேரி வலம் சுழித்து செல்வது, அதுபோல் இங்கே கங்கை வலம் சுழித்து செல்வது பார்க்க கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. மிக அழகாக உள்ளது இந்த காட்சியும், இந்த இயற்கை காட்சியும். 2 சிகரங்களுக்கு நடுவில் கங்கை வந்து செல்லும் அழகும், சுழித்து செல்லும் இந்த அழகும் கண் பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இங்கிருந்து 2 சிகரங்களுக்கு நடுவில் கங்கை வந்து சுழித்து இங்கே அம்புக்குறியிட்ட இடத்தில் குகை கோயிலில் உள்ள கோடீஸ்வரரை தரிசனம் செய்து விட்டு போகிறது போல் உள்ளது. முன்பு அந்த மஞ்சள் நிறத்தில் பார்த்த அந்த ஆலயத்தில் செப்பு சொம்பு கேட்டால் தருகிறார்கள். நாம் அங்கிருந்து கங்கைக்கு ஒரு பிரார்த்தனை செய்துவிட்டு திரும்பவும் ஜலம் எடுத்துக்கொண்டு நம்மளே போய் இங்கே உள்ளே சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் பாக்கியம் அனைவருக்கும் உண்டு. இங்கே தான் கோவில் இருக்குது. இங்கே சிறிது பேர் தான் நிற்கும் அளவுக்கு இடம் இருக்கிறது. மிக அழகாக இருக்கிறது. இந்த இயற்கையாக அமைந்துள்ள இந்த குகை கோவில் வெளியே இருக்கும் அந்த ஆர்ப்பரிக்கும் சப்தமும் உள்ளே போனவுடன் அமைதியும் சேர்ந்து ஒரு சேர சேர்ந்து மனதை நம்மை ஒரு மெய்சிலிருக்கும் நிலைக்கு கொண்டு செல்கிறது. ஓம் நம சிவாய. இங்கே உள்ள ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிவலிங்க சுரூபம் இருக்கிறது. மகாமேரு போலும் மேருமலை போன்றும் அழகான பல வடிவங்களில் உள்ள சிவலிங்கங்களும் காண கண்கூடி வேண்டும். இயற்கையாகவே அமைந்துள்ளது. யாரும் செதுக்காமல் மிக இயற்கையே வழிபடும் அளவிற்கு இந்த ஆலயமும் அமைந்து உள்ளது. இயற்கையை தந்த பொக்கிஷம் சுவாமியுடைய அருள் நமக்கு இங்கே ஒரு சேர கிடைத்திருக்கிறது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.